வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கடங்க நம்ம பார்த்தோம்னா ரேவதியை காப்பாற்றி நம்ம கார்த்தி அதிரடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம கார்த்தி வெளியே போனா ரேவதிக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அந்த முனிவர் சொன்னதை வேதவாக்க நினைச்சு ரேவதி நீ எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுறாங்க. ஆனா நம்ம ரேவதிக்கு புத்தி கெட்டு போச்சு. எப்படியாவது நம்ம கார்த்திக்கு ஒரு 2 வீலரை வாங்கி கொடுக்கணும். அவருக்கு நான் கல்யாண நாளில் கொடுக்க கிஃப்ட் அதுதான். நான் ஷோரூம் வர போனோம். அக்கா ரோஹிணி நீ யார் வந்தாலும் என்ன நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அந்த சொல்லிடு, நான் படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு தலையணையை அழகா பெட்டில் சுருட்டி நம்ம ரேவதி உறங்குறது மாதிரியே செட் பண்ணி வச்சுட்டு கண்ணில் நம்ம கார்த்திக் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களை மடக்கி பிடிக்க ரவுடியை அழகாக நம்ம ரேவதியை மடக்கி காரில் போட்டு கொண்டு போயிடறாங்க. நம்ம கார்த்தி தேடி அலையிறாங்க ரேவதியை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட வார்ன் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம முனிவர் நம்ம கார்த்தி கிட்ட சொல்லியிருப்பாங்க, கல்யாண நாள் உங்களுக்கு வரப்போகுது, அதில் உங்களுக்கு பெரிய ஆபத்து உங்கள் மனைவிக்கு இருக்குது, நீங்கள் தனியாக விட்டுறாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம ரேவதி அப்பம் பிரகாரத்தை கோவில் பிரகாரத்தை சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கேட்காம இருந்திருப்பாங்க. அந்த நேரம் தான் நம்ம கார்த்தி இது தெரிஞ்சு அவள் மனசு கஷ்டப்படும், இது அவட்ட சொல்லண்டா அப்படின்னு அந்த இடத்துல ரகசியத்தை மறைச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆபத்தெல்லாம் உணராத நம்ம ரேவதி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரம் இந்த சைடு நம்ம மயிலுக்கிட்ட இந்த ரகசியத்தை நம்ம கார்த்தி போட்டு உடைக்கிறாங்க. இந்த பாருங்க, நாங்கள் கோயிலுக்கு போனோம், ஒரு முனிவர் எங்கள் பேரை அழகாக கார்த்தி ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவங்க மனைவிக்கு கல்யாண நல்ல ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கேட்டப்பவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் இதெல்லாம் நம்பக்கூடியவன் இல்லை. ஆனாலும் அந்த முனிவர் சொல்லதை என்னால் நம்பாமல் இருக்க முடியலை. என் மனைவிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு வருத்தப்படுறாங்க மயிலுக்கிட்ட சொல்லி. இந்த பாருங்க சகல, உங்கள் நல்ல மனசுக்கு உங்களுக்கு எந்த குறையும் வராது. நம்ம ரேவதியை நீங்களும் 100 வருஷம் வாழ தான் போறீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதே நேரத்தில் நம்ம சந்திரகலா உசு பேத்துறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட, அக்கா கல்யாண நாளை கொண்டாடண்டாம், சும்மா வீட்டில் இருந்து ஒரு பேச்சுக்கு தான் இந்த டிரைவர் பையன் சொல்லிட்டு போகிறான். ஆனால் இவனுக்கு தில்லாலங்கடி தெரியும், இவன் கண்டிப்பாக இந்த 6 மாதத்தில் இந்த வீட்டை விட்டு போகிறதில்ல. நம்ம ரேவதியை கழுத்தில் மறுபடியும் தாலி கட்டி வாழ தான் போகிறான். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நம்மளுக்கு எதிராக தான் இருக்குது. எல்லாருமே இந்த டிரைவர் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நானும் நீயே இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்க ஒன்று சேராமல் நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம மாமாவுக்கு இது தங்கச்சி பையன், ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் உதவி செய்யும் பேரில் நம்ம சகல நீ மயிலும் இவரை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. இதில் எனக்கெல்லாம் உடன்பாடு கிடையாதுக்கா, இவன் ஒரு ப்ராடு பையன் அப்படின்னு அந்த இடத்துல ஏற்றி விட்டுறாங்க. ரேவதி வர எங்களுக்கு நீ ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு ஒன்றை ஓரங்கட்டிட்டு போகிறா அந்த ரேவதி. பெத்த அம்மனி கூட பார்க்காம இப்படி ஒரு சொல்லிட்டு போகிறாக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன நானும் கவனிச்சேன். அவளுக்கு இப்போ நான் வேண்டாதவளாக ஆயிட்டேன். அவளுக்கு அந்த டிரைவர் பையன் தான் அவனுக்கு மேலே உள்ள காதல் தான் அவள் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கோபத்தோட நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம சந்திரகலா ஏற்றி விட்டதோட அப்படியே உசு பேத்தி அப்படியே இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரோஹிணி கிட்ட ரேவதி சொல்கிறாங்க, யார் என்ன சொன்னாலும் எனக்கு யார் கார்த்திக்கு இன்னைக்கு கல்யாண நாள் கிஃப்டாட்டு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ரோஹிணி கிட்ட, இந்த பாரு அக்கா அவர் நான் வெளியே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு என்னை சொல்லி கோவப்படுத்திட்டு போகிறாரு. எனக்கு அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கக்கூடிய ஆள் கிடையாது. என் கணவருக்கு நான் வாங்கி கொடுக்கணும், அவர் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் அப்படி சொன்னால் அப்படி விட முடியாதுல்ல, நான் வாங்கி தான்க்கா கொடுப்பேன். அதுக்காக நான் இப்போ பைக் ஷோரூமுக்கு போனோம். ஒரு பைக்கை அவருக்காக நான் பார்த்து வச்சுருக்கேன், அதை வாங்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன். ரேவதி சொன்னா
கேளு, நீ போகாத, உன் கணவர் தான் வேண்டான்னு சொல்லியிருக்காருல, அதுக்கப்புறம் இங்கே இருந்தா என்ன, அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எனக்கு என் கணவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. நான் வாங்கி கொடுக்காட்டினா எனக்கு அது தாங்க முடியாதுக்கா, நான் போயிட்டு வரேன். நான் வரது வர ஏதாவது கேட்டால் நீ யார் சொன்னாலும் சமாளிச்சிரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு தலையணையை சுருட்டி பெட்டுக்கு மேலே ரேவதி படுத்துருக்கிறது மாதிரியே வச்சுக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டை போர்த்திக்கிட்டு ஓடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி இன்னைக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து அந்த முனிவர் சொன்னாரே, அவர் சொன்னது பழிச்சிடக்கூடாது, என் ரேவதி என் கண்ணுக்குள்ளே இருக்கணும்னா ஒரு வாட்டி தீபாவை இழந்து கஷ்டப்பட்டது போதும், இன்னும் ஒரு வாட்டி ரேவதியை இழக்க எனக்கு தெம்பு கிடையாது கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு ரேவதி இருக்காங்களான்னு ரோஹிணிகிட்ட வேற ஃபோனை போட்டு கேட்குறாங்க. ஆமாம் ரோஹிணி இங்கே தான் ரேவதி இருக்காங்க அப்படின்னு வேற சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி நம்ம கார்த்திகே டிமிக்கி கொடுத்துட்டு பைக் ஷோரூமில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து ஃபோன் வந்து இதனால வெளியே வராங்க. அப்போ தான் இந்த ஃபோட்டோ பெண்களின் ஃபோட்டோவை வந்து எடுத்து நெட்டில் போடக்கூடிய கும்பல், அவங்களுக்கு ஆபத்து நம்ம ரேவதியால் வந்து அவங்க பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வந்து நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த ரேவதியை விடக்கூடாது, அவளை வந்து நம்ம கொன்னுறணும், அவள் இருந்தால் தானே இந்த கேஸ் நடக்கும், அவளுக்கு அடையாளம் தெரியாமல் அவள் உடம்ப சிதைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிளான் பண்ணி ரவுடிக காரில் 2 பேரும் வந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க பைக் ஷோரூம்க்கு வெளியே வந்து நம்ம ரேவதிக்கு பொறி வச்சுட்டு இருக்காங்க. அந்த பொறியில் நம்ம ரேவதி விழுந்துறாங்க. வெளியே வந்து ஃபோன் எடுத்து பேச வராங்க. அவங்கள அப்படியே அலைக்கா வந்து மயக்கப்படி போட்டு வந்து மயக்க ஆச்சு அப்படியே வந்து காரில் வந்து அலைக்கா தூக்கிட்டு ஓடிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம கார்த்திக்கு ஏதோ ஒரு படபடப்பாகவே இருக்குது, எனக்கு இன்னைக்கு சரியில்லை. அந்த முனிவர் சொன்னது ஒரு மனசில் வந்து ஒரு மைண்டில் பார்த்தோன்னா அது ஒரு டென்ஷனாட்டு இருக்குது. என்ன ஒரு சைடு ஏனோ ரேவதிக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு வந்து தோணுது. இந்த சிவனாண்டி முத்துவேலுக்கிட்டேயும் நான் வார்ன் பண்ணிட்டேன், ஆனாலும் என்ன ஆபத்து இவளுக்கு வருதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழப்பத்திலே நம்ம கார்த்தி இருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் வந்து ரோஹிணிக்கு அடித்து கேட்குறதா, இந்த பாருங்கள் நான் ரேவதி கிட்ட சொன்னேன், ஆனாலும் அவள் கேட்கல. ஒரு கட்டத்தில் நீ வந்து சொல்லிக்க அப்படின்னு வந்து பைக் ஷோரூமுக்கு உங்களுக்கு ஒரு பைக்கு இன்னைக்கு கல்யாண நாளுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்காக அவள் வாங்க போயிருக்கா. இங்கே தலையணையை சுருட்டி பெட்டில் வச்சு அவள் மாதிரியே வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுறேன். என்னங்க சொல்கிறீங்க, அவளுக்கு இன்னைக்கு ஆபத்துன்னு எனக்கு தெரிஞ்சு நான் அதை தடுக்கிறதுக்கு தானே சொன்னேன், என்ன ஆபத்தா? ஆமாங்க, ஒரு முனிவர் வந்து சொன்னார் இப்படி அப்படின்னு வந்து சொல்லுறேன். அரண்டு போகிறாங்க. ரேவதியே காப்பாற்றுங்க, அவள் வீட்டில் இல்லை, இப்போ பைக் ஷோரூமுக்கு தான் போனா அப்படின்னு வந்து சொல்லினேரம் அங்கே போகிறாங்க. அதுக்கடையில் வந்து நம்ம ரேவதியை காணலை. கார்த்தி வந்து பரிதவிச்ச நிலையில் வந்து நிற்கிறாங்க. ரேவதிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு நம்ம கார்த்தியை அழுது புலம்புறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரை கொடுத்தாது நான் ரேவதியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து களை இறங்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி வந்து என் மனைவியை வந்து தாலியை நான் உயிரோடு இருக்கிற நேரமே களத்தை வச்சவன், அவன் விடக்கூடாது அப்படின்னு வந்து அவன் என்ன ஃபோனை போட்டு எங்களுக்கு என்ன ஆபத்துனாலும் வரக்கூடாது அப்படின்னு வந்து மிரட்டளவு போயிட்டல, அவனுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிக்கிறாங்கங்க.